சொல்லுகிறேன், when God calls someone, he gives something. தமிழில் சொல்கிறேன், தேவன் ஒரு அழைக்கும் போதே அவனுக்கு ஒன்றை கொடுத்து தான் அழைக்கிறார். நீ என்னெல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை. நோ, தேவன் ஒரு அழைக்கும் போது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சின்ன பையனாக இருக்கலாம், வயசான பெரியவங்களாக இருக்கலாம். நான் என் செய்தியில் கூட நான் பின்னால் சொல்லுவேன், அதை கவனிங்க, எல்லாம் கவனிங்க. இப்படி சொல்ல விரும்புகிறேன், நீ எங்கே இருந்தால், யாராக இருந்தால் சிறப்பாக இருக்குமோ அங்கே உன்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுவீங்களா? இப்போ பின்னால் இருக்குது இது சொல்லுங்கள். நீ எங்கே இருந்தால், யாராக இருந்தால் சிறப்பாக இருக்குமோ அங்கே உன்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாம் அந்த வார்த்தையை சத்தம் போட்டு சொல்லுங்களேன். என்னுடைய பிள்ளைகள்லாம் சொல்லுங்கள், நான் எங்கே இருந்தால், யாராக இருந்தால் சிறப்பாக இருப்போமோ அங்கே என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு உண்மை சொல்லுகிறேன், பல தேசங்களிலிருந்து அழைப்பு இருக்கிறது. அங்கே போதகராக, அங்கே பைபிள் டீச்சராக, பல நேரங்களில் பல சபைகளில். இப்போ கூட அடிக்கடி நாங்கள் கொரியாவுக்கு போகிறோம், இங்கே வந்து கற்றுக்கிறாரு. அவர் அடிக்கடி சொல்லுவார், இது பலிபீடம், ஸ்டீவன் நீங்கள் இந்த சபையை உனக்கு கொடுத்துட்றேன், நீ ஊழியம் பண்ணு. இந்த பைபிள் ஸ்கூல் உனக்கு தரேன், நீ ஊழியம் பண்ணு. எனக்கு ஒன்று தெரியும், நான் எங்கே இருந்தால், யாராக இருந்தால் சிறப்பாக இருப்பேனோ அவராக அங்கேயே வைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லணும். திண்டுக்கல்லில் எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார், அங்கே நான் சிறப்பாக இருப்பேன். எனக்கு கீழ்ப்பாக்கம் கார்டனில் வைத்திருக்கிறார், நான் சிறப்பாக இருப்பேன். நான் யாரையும் அங்கே வைக்கலை. இப்போது அவங்களுக்கு உங்களை பரமக்குடியில் வச்சிருக்கிறார், சிறப்பாக இருப்பீர்கள். அது ரொம்ப அந்த இடமே, அந்த ஏரியாவே ஒரு பிரச்சனைக்குரிய ஏரியா. பரமக்குடி ஜாதி சண்டையெல்லாம் நடக்கும். ஆனால் கர்த்தர் அங்கே தான் வச்சிருக்கிறார், உங்களை அலமாதியில் வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். இருக்கிறீங்களா? மைக்கேல் உங்களை தான், உங்களை எங்கே வச்சிருக்கிறார்? எல்லாம் சொல்லுங்கள். நான் எங்கே இருந்தால், யாராக இருந்தால், என்னை கொண்டு போய் அங்கே போட்டார. எங்கள் பிள்ளை அடிக்கனே சொல்லும், என்னை கொண்டு போய் தள்ளிட்டேன்னு. இது இல்லை, அவர் அங்கே வைத்தார். யாராக இருந்தால், எங்கே இருந்தால் நான் சிறப்பாக இருப்பேனோ அங்கே. நான் ஒரு உண்மை அடிக்கடி சொல்லிட்டு அந்த வார்த்தையை. நான் 16 ஆண்டுகள் ஒரு ஊழியத்தில் ஒரு வேலை பண்ணேன். 16 வருஷம். விரும்பி அல்ல. ஒவ்வொரு நாளும் பாடுகள் தான், ஒரு நாளும் பிரச்சனை தான், ஒரு நாளும் கண்ணீர் தான். அது அங்கே அதிலிருந்து நான் வெளியே வரும்போது கண்ணீரோடு தான் வருவேன், பாடுகளோடு வருவேன். திங்கட்கிழமை ஆச்சுனாலே ஒரு பெரிய கலக்கம். இன்னைக்கு ஒரு கெபிக்குள்ளே போகிற மாதிரி. அது ஒரு ஊழிய ஸ்தலம், ஒரு ஊழிய